பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று ஒதுக்கி தள்ளின கல்லை அவர்கள் எடுத்து மூலைக்கல்லாக பயன்படுத்தி அந்த வீட்டை அழகாக வடிவமைப்பது போல தேவன் இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்மை அநேகர் வெறுத்து தள்ளியிருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஒரு முக்கியமானவர்களாக தள்ளப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பதற்கு நம்மை தேவன் பயன்படுத்துவாராக. யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த யோசேப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த யோசேப்பை தள்ளினார்கள். இவன் நமக்கு புரோஜனமற்றவன், இவனால் நமக்கு நிறைய பிரச்சனை வரும் என்று சொல்லி இந்த யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள், எகிப்துக்கு விற்று போட்டார்கள், இந்த யோசேப்பை தள்ளி விட்டார்கள். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான். தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல எல்லாராலும் புறங்கணிக்கப்பட்ட நிலைமையில் இந்த யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். அந்த எகிப்தில் இருக்கும்போது தேவன் அந்த யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பு தள்ளப்பட்ட கல்லாக இருந்த அந்த யோசேப்பை ஆண்டு படிப்படியாக உயர்த்தி அந்த எகிப்துக்கே அதிபதியாக மாற்றுகிறார். காலங்கள் உருண்டு ஓடின. இப்போ ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இஸ்ரேல் நாட்டு மக்கள் பஞ்சத்தில் கஷ்டப்பட்ட நேரத்தில் எகிப்தில் ஆகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கு போய் ஆகாரத்தை வாங்குகிறார்கள். அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த எகிப்தின் அதிபதி நம்மால் தள்ளப்பட்ட நம்முடைய சகோதரன் யோசேப்பு என்பதை அறிந்த உடனே அவங்க ரொம்ப வேதனைப்பட்டார்கள். பிறகு தள்ளப்பட்ட அந்த யோசேப்பு அந்த எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான். யாரை தள்ளினோமோ அவனே நம்மை போஷிக்கிறான், நம்மை ஆஸ்வதிக்கிறான் என்று சொல்லி மன துக்கம் அடைந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பை போல குடும்பத்தினரால் எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், நம்மை புரோஜனமற்றவர்கள் என்று குடும்பத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தள்ளப்பட்ட கல் எப்படி அந்த கட்டிடத்துக்கு அந்த வீட்டுக்கு ஒரு மூலைக்கல்லாய் மாறுகிறதோ அதே போல் கர்த்தர் தள்ளப்பட்ட நம்மையும் ஒரு நாட்களை எடுத்து எந்த இடத்துல நம்ம தள்ளப்பட்டோமோ அந்த இடத்துல நம்மை ஒரு முக்கியமானவர்களாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம், புறங்கணிக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளிவிட்டார்களே, எனக்கு ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியர் சில நாட்களில் லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனை கல்லறையில் கொண்டு வைத்திருந்தார்கள். அவன் கல்லறையில் இருந்தான். அவனை குடும்பத்தினர் அவனை பராமரிக்க முடியாது. அவன் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உக்கிர கோபம் உடையவனாய் பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டான். அவன் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தினான், மற்றவர்களையும் காயப்படுத்துவான். அதனால் இவனை பராமரிக்க அந்த கஷ்டம் அந்த குடும்பத்துக்கு. அதனால் அவனை அந்த குடும்பத்தினர் கைவிட்டார்கள், அவனை தள்ளிவிட்டார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி இவன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இவனால் நம்ம பெரிய பிரச்சனை நமக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு பெரிய ஆபத்து என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டார்கள். இப்போ அவன் கல்லறைக்குள்ளே இருக்கிறான், கல்லறை தோட்டத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிசாசு பிடித்த மனிதனாய் காணப்படுகிறான். அவனை தேடி இயேசு அங்கே வருகிறார். ஆமென். இயேசு அங்கே வந்து தோத்திரம் அவனுக்குள்ள இந்த பிசாசை துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படி சொன்னோடனே, என்னை எல்லாரும் தள்ளினார்கள், என் குடும்பம் என்னை தள்ளிட்டாங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்களால என்னை பராமரிக்க முடியல, ஆனால் இன்னும் அங்கே போக விரும்பலை, உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை சுகப்படுத்தி இயேசு அனுப்புகிறார். பாருங்கள், யாருக்கும் ஒருத்தருக்கும் புரோஜனமற்ற தள்ளப்பட்ட நிலைமை இருந்த அந்த மனிதன் அந்த ஊருக்கே போய் தேவன் செய்த நன்மைகள் சொல்லி அந்த பட்டணத்து மக்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கி கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் நம்ம எல்லாரும் தள்ளியிருக்கலாம், சூழ்நிலை நிமித்தமாக
நம்முடைய சூழ்நிலைகள் சில சில நேரம் நம்ம தவறு செய்து அதனால் நம்ம எல்லோரும் தள்ளியிருக்கலாம். மற்றவர்களுக்கு நம்ம பாரமாக இருந்திருப்போம். மற்றவங்களுக்கு நம்ம வேதனைப்படுத்தியிருப்போம். அதனால் நம்ம தள்ளி விட்டுருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையில் நம்மை தள்ளினாலும் தேவன் நம்ம கூட வந்து நம்மை வழிநடத்தி, நம்மை உயர்த்தி, தள்ளப்பட்ட கல் அந்த ஆகாத கல் ஆச்சரியமான கல் என்று மாறினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. தைரியமாக இருங்க. நம்பிக்கையோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தள்ளப்பட்ட ஆகாத கல் ஆச்சரியமான கல்லை போல மாறினது போல இந்த இறைவார்த்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருத்தரும் அற்புதமான ஆச்சரியமான கல்லாக எங்களை மாற்ற போகிறீங்க. எந்தெந்த இடத்துல நாங்கள் தள்ளப்பட்டோமோ, பட்டமோ அந்த இடத்துல எங்கள் தலைநிமிர பண்ண போகிறீங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.